அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு சாய் கதிர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் செங்காந்தல் மலர் பற்றி தான் பார்க்க போகிறோம். செங்காந்தல் மலர் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டின் மாநில மலர் தான் செங்காந்தல் மலர். செங்காந்தல் மலர் பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். அதனுடைய இதழ்கள்லாம் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு தீ எரிஞ்சிட்டு இருந்ததுன்னா எப்படி இருக்கும் நெருப்பு, அந்த மாதிரி இளஞ்சிவப்பு நிறத்தில் ரொம்பவே அழகாக இருக்கும். பொதுவாகவே பார்த்திங்கன்னா சாலையோர பகுதி, வேலிகள், காடுகள்லாம் அதிகமாகவே வளரக்கூடியது தான் செங்காந்தல் மலர். இதனுடைய வேறு பெயர்கள் கார்த்திகை மலர், கண்வழிப்பூ, இந்த மாதிரி பல பெயர்கள் இதற்கு இருக்கு. முக்கியமாக பார்த்தீங்கன்னா இதனுடைய வேர் பார்த்தீங்கன்னா இதுக்கு வேரே கிழங்கு தான், அதாவது கலப்பை கிழங்கு இந்த மாதிரி சொல்லலாம். அப்படி இல்லைன்னா கார்த்திகை கிழங்கு, கண்வழி கிழங்கு, இந்த மாதிரி நிறைய பேர் அந்த கிழங்குக்கு இருக்கு. அதனுடைய பூலாம் பாருங்க எப்படி இருக்குன்னு. இது காய்ந்த பூ. முக்கியமாக நம்ம சாதாரணமாக எல்லா பூக்களுமே காஞ்சி போயிடுச்சுன்னா உதிர்ந்துடும் இல்லைங்களா. ஆனால் செங்காந்தல் பூவில் பார்த்தீங்கன்னா அதனுடைய பூக்கள் காய்ந்தா கூட உதிராது, அப்படியே தான் இருக்கும். அதை நீங்களே பாருங்க. செங்காந்தல் அதனுடைய இலைகள் கூட பார்த்தீங்கன்னா அதை தொடும்போது இரண்டு பக்கமும் கொஞ்சம் சொரசொரப்பாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ஒரு செடி வகை தான், ஆனால் கொடி மாதிரி படர்ந்துகிட்டே இருக்கும். இதனுடைய செடி கொடி மாதிரி தான் வளரும். பக்கத்தில் எந்த ஒரு மரங்களோ செடிகளோ இருந்தால் கூட அது மேலே படர்ந்து வளர்ந்துட்டே இருக்கும். இப்போது நம்ம சேனலில் இதனுடைய மருத்துவ குணங்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம். முக்கியமாக பார்த்தீங்கன்னா இதனுடைய வேர் சொன்ன இல்லைங்களா, கலப்பை கிழங்கு, அந்த கிழங்கு கொஞ்சம் விஷத்தன்மை வாய்ந்ததுனால நீங்கள் டைரெக்டாக நீங்கள் அந்த கிழங்கு பயன்படுத்தக்கூடாது. அதுக்கு ஒரு வழிமுறையெல்லாம் இருக்குது. அதை பயன்படுத்தி தான் அந்த கிழங்கு நீங்கள் பயன்படுத்தணும். டைரெக்டாக பயன்படுத்தக்கூடாது. திரும்பவும் சொல்கிற, விஷத்தன்மை வாய்ந்தது. இதனுடைய இலை எப்படி நமக்கு பயன்படுது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இதனுடைய இலை மட்டும் எடுத்து நல்லா அரைச்சிக்கோங்க. அந்த இலையை அரைச்சி வண்டு கடித்தாலோ அப்படி இல்லைன்னா ஒரு சிறிய வகை பாம்புகள்லாம் கடிச்சதுன்னா அந்த இடங்களில் நீங்கள் இந்த இலையை நல்லா அரைச்சி நீங்கள் பூசிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணலாம், சீயக்காய் தேய்ச்சி நீங்கள் குளிச்சிங்கன்னா உங்களுக்கு அதனுடைய விஷயங்கள்லாம் சீக்கிரமாகவே இறங்கிடும். நான் சொன்னேன் இல்லைங்களா, இப்போ பாருங்கள் அந்த பூக்கள்லாம் காஞ்சா கூட உதிராமல் அப்படியே இருக்குது. இதுதாங்க இது இதனுடைய பூவில் இப்படி தான் இருக்குமே செங்காந்தல் மலரில். அடுத்து இதுக்கு நமக்கு எப்படிலாம் பயன்படுதுன்னு பார்க்கலாம். செங்காந்தல் எந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் தீர்க்குதுன்னு ஃபர்ஸ்ட்டில் பார்க்கலாம். கேன்சருக்கு ஒரு சிறந்த மருந்தாகவும் பயன்படுதுங்க. எலிக்கடி, தேல்கடி, வண்டுக்கடி, பூரான்கடி, வாத நோய், வெண்குஷ்டம், தலைவலி, வயிற்று வலி, இந்த மாதிரி பல பிரச்சனைக்கு நமக்கு செங்காந்தல் நமக்கு பயன்படுது. கண்டிப்பாக நீங்களும் பயன்படுத்திக்கோங்க. செங்காந்தல் அதிக அளவில் இப்போலாம் இருக்கிறதே இல்லை, எங்கேயாவது ஒரு இடத்துல மட்டும்தான் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணாதீங்க. அடுத்து இப்போ இந்த செங்காந்தல் இலை இருக்கு இல்லைங்களா, இந்த இலையில் நம்ம ஒரு சும்மா ஒரு எண்ணெய் மாதிரி செஞ்சுக்கலாம். எப்படின்னா இலுப்பு எண்ணெய்ன்னு சொல்லி ஒரு எண்ணெய் இருக்குது. அந்த இலுப்பு எண்ணெயில் இதனுடைய இலைகள் மட்டும் போட்டு நல்லா காய்ச்சி நீங்கள் அந்த எண்ணெயை வடிகட்டி வச்சுக்கலாம். அந்த எண்ணெயை நீங்கள் இப்போ எதனால் வண்டுக்கடியோ இல்லை சொறி, சிரங்கு, படை, இந்த மாதிரி தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைலாம் உங்களுக்கு இருந்ததுன்னா இந்த எண்ணெயை நீங்கள் நல்லா தடவிட்டு கொஞ்ச நேரம் கழித்து நீங்கள் குளிச்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு சரியாகிடும். இதனுடைய காய் பாருங்கள், செங்காந்தல் பூனுடைய காய், அந்த பூ பாருங்க அப்போ கூட காய்ஞ்சு அதிலே தான் இருக்குது, உதிரவே இல்லை. அதனுடைய காய் நல்லா நீளமாக இந்த மாதிரி தான் இருக்கும். இதை பாருங்க, இதனுடைய இன்னொரு காய் பாருங்க, இதுலேயும் அந்த பூ நல்லா காய்ஞ்சு போய் அப்படியே தான் இருக்குது, உதிராமல். அதனுடைய காய் நல்லா பாருங்க இப்படி தான் இருக்கும். இந்த மாதிரி பல பிரச்சனைகளுக்கு நமக்கு செங்காந்தல் நமக்கு பயன்படுது. கண்டிப்பாக நீங்களும் மிஸ் பண்ணாதீங்க. இந்த வீடியோ மூலயமா உங்களுக்கு இந்த செங்காந்தல் மலர் பற்றின சில தகவல்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போது நமக்கு கார்த்திகை மாதத்தில் தான் அதிகமாகவே செங்காந்தல் மலர் பூக்கக்கூடியது. அதனாலே பார்த்தீங்கன்னா கார்த்திகை மலர், கார்த்திகை கிழங்குன்னு இதுக்கு பேரும் வந்ததுன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போது செங்காந்தல் மலர் இருக்கு இல்லைங்களா, இந்த பூவை நம்ம கொஞ்ச நேரம் பூவை மட்டும் நம்ம பார்த்துட்டே இருந்தோம்னா நமக்கு கண் வலி வர ஆரம்பிச்சிடும். அதனால தான் கண்வழி பூ, கண்வழி மலர், கண்வழி கிழங்கு, இந்த மாதிரி பெயர்களும் வந்தது. கண்டிப்பாக நீங்கள்
மிஸ் பண்ணாதீங்க. இந்த பூ வந்து நீங்கள் வீட்டில் கூட அதை வந்து செடி எடுத்து வந்து வச்சு நீங்கள் வளர்த்துக்கலாம். ரொம்பவே வந்துட்டு நல்லது. அடுத்து இப்போது இதனுடைய கிழங்கு நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த கிழங்கு அதனுடைய கிழங்குல வந்து ஒரு எண்ணெய் செய்கிறாங்க. அந்த எண்ணெயை வந்துட்டு நீங்கள், அதாவது நம்ம கிழங்குன்னு சொல்லலாம், இல்லை வேர்னு கூட சொல்லலாம். ரெண்டுமே வந்துட்டு இந்த செடிக்கு ஒன்று தான். அதனுடைய வேர் பகுதியிலேருந்து ஒரு எண்ணெய் ஒன்று செய்கிறாங்க. அந்த எண்ணெய் பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு ஒரு முறை நீங்கள் தலைக்கு வந்து நீங்கள் தேய்ச்சி நீங்கள் குளிச்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வண்டுக்கடி, அப்படிலாம் பாம்பு கடி, சாரை பாம்பு கடி, இல்லைன்னா உங்களுக்கு பூரான் கடி, கரைப்பான், இந்த மாதிரி வந்து சில பிரச்சனைலாம் உங்களுக்கு இருந்ததுன்னா அந்த எண்ணெய் வந்து நீங்கள் தேய்ச்சி குளிக்கிறதுனால அதனுடைய விஷங்கள்லாம் வந்துட்டு சீக்கிரமாகவே வந்துட்டு இறங்கிடும். அதுக்காக பயன்படுத்திட்டு வராங்க. இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லைங்களா செங்காந்தல், இது பாருங்கள், இது வந்துட்டு சாலையோர பகுதியில் இருந்தது தான் இது. இது பாருங்க, பார்க்கவே வந்து ரொம்ப அழகாக இருக்குது. அதனுடைய பூக்கள்லாம் பாருங்கள். நான் சொன்ன மாதிரி அதனுடைய இதழ்கள் எல்லாமே வந்துட்டு இளஞ்சிவப்பு நிறத்தில் எவ்வளோ அழகாக இருக்கு. கண்டிப்பாக நீங்களும் மிஸ் பண்ணாதீங்க. என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், சாய்ராம்.